நான் உங்கள் சிததயமா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். அக்டோபர் மாதம் பிறந்தவங்க சூரியனுடைய ஆதித்யனுடைய அருள் ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நிறைய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்க. வாழ்க்கையில ரொம்ப மாற்றமும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும். அதே போல நிறைய குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு பிரச்சனையா இருக்கும். அதே டிவோர்ஸ் நிறைய ஆகியிருக்கும். இந்த அக்டோபர் மாதத்துல பிறந்தவங்களுக்கு டிவோர்ஸ் அதிகமா இருக்கும். அதே போல குடும்ப வாழ்க்கை நல்லா இருப்பாங்க. எதிர்பார்க்காத அவங்க வாழ்க்கை கணவன் மனைவி பிரிவாகி இருப்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, பேசி தீர்த்துக்கங்க. நிறைய வாய்ப்புகள் வருத நீங்க அலட்சியமா எடுத்துக்க வேண்டாம். முயற்சி செய்யுங்க. வாழ்க்கை போராடி வெற்றி பெறுவீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம்ன்றது நிச்சயமாக இருக்கும். இந்த படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய யோகங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில நீங்க பணம் சம்பாதனை செஞ்சுட்டே இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வேலை போயிடுச்சுன்னா கூட அடுத்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஏதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும்னா கூட கண்டிப்பா செய்யுங்க, வெற்றி ஆகும். வாழ்க்கையில நிறைய போராட்டம் இருக்கும், சுமைகள் இருக்கும், கடமைகள் அதிகமா செய்ய வேண்டிய பொறுப்புகள் அதிகமாக இருக்கும், சுமைகள் அதிகமாக இருக்கும். கடன் குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கவனித்துக் கொள்ளுங்க. பணம் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. பிசினஸ் செய்றீங்களா? பார்ட்னர்ஷிப் இல்லாம சொந்த தொழிலாக நீங்களே செய்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். ஆனா பணம் விஷயத்துல கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். அக்டோபர் மாதத்துல பிறந்தவங்களுக்கு யோகம் உண்டு, பயன்படுத்திக் கொள்ளணும். வாழ்க்கையில நிறைய சோதனைகள் வரும். அதெல்லாம் தாண்டி போகணும். அது எல்லாமே கடந்து போகும். அதற்கு உங்களுக்கு இறைவன் நிச்சயமாக துணை இருப்பாங்க. சொந்த தொழில் செய்யலாம். விவசாயம் கண்டிப்பா நீங்க விவசாயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு பல மடங்கு வரும். இதுல நிறைய விஷயங்கள் நீங்க இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கலாம். அது மாதிரி யோகங்கள் இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாகிற யோகங்கள் இருக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க செய்ய வேண்டிய பூஜைகள் சிவன் கோவிலுக்கு போகணும். பிரதோஷம் ஆனா சிவன் கோவில்ல போய் நந்தி தேவருக்கு 2 விளக்கு ஏத்துங்க. திருவண்ணாமலைக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். உங்களுக்கு மனம் கஷ்டமாக இருந்தால் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை இருங்க. தினசரி குலதெய்வத்தை நினைத்து 2 விளக்கு ஏத்தி பிரார்த்தனை இருங்க. வாழ்க்கையில எதுவுமே நிம்மதி இல்ல, கஷ்டங்கள் இருக்குன்னா தியானங்கள் இருங்க. தியானங்கள், ஆசிரமத்துக்கு போங்க. ஆசிரமத்துல போயிட்டு உங்களால முடிஞ்சதை அன்னதானம் செய்யுங்க. குரு கோவிலுக்கு போங்க. குரு கோவில்ல உட்கார்ந்து தவம் இருந்துட்டு வாங்க. 1 மணி நேர தியானங்கள் இருங்க. நிறைய கோவங்களோ, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோ, நிறைய டிப்ரெஷனோ இருந்தா உங்களுக்குள்ள நீங்க தான் அதை சாந்தமா சரிப்படுத்திக்கணும். மற்றவங்களுடைய அட்வைஸ் நீங்க அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் நீங்க செய்வீங்க. அதனால எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. நிறைய ஆரஞ்சு வித் எல்லோ யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லது. சிவனுடைய பிரணநாமத்தை தினமும் சொல்லுங்க. ஆசிரமத்திலயோ பப்ளிக் பிளேஸ்லயோ அந்த மாதிரி இடத்துல தென்னைக்கன்று வாங்கி வைங்க. அது எவ்வளோ வளர்ந்து அது இளநீர் விடுதோ அவ்வளவோ உங்களுக்கு நன்மையானது. தென்னைக்கன்று பெரிய பெரிய மரங்கள் ஆகுற மாதிரி உங்க கையால செடிகள் கொண்டு போய் வைங்க. ஆலமரம், அரச மரம், கதம்பம், தென்னை மரங்கள் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்க நல்ல விஷயத்தை கேளுங்க. எது வேணுமோ அது மனசுல வைத்து வழிபாடு செய்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருந்தா அது நீங்களே சரி பண்ணிக்கலாம். அந்த சக்தி உங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. துளசி பூஜை கண்டிப்பா செய்யுங்க. துளசி பூஜையால நல்ல பலன் உண்டு. மகா விஷ்ணு லக்ஷ்மியை வணங்குங்க. பிரம்ம சரஸ்வதியை வணங்குங்க. சிவசக்தியை வணங்குங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். எதை செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா,
இன்னொருத்தருக்கு நீங்க வந்து சிக்னேச்சர் போட்டு குடுக்குறதோ, இன்னொருத்தர் பணம் கேட்குறாங்க சொல்லி வாங்கி குடுக்குறதோ, கடன் வாங்கி குடுத்தால் அந்த கடன் அவங்க குடுக்க மாட்டாங்க. அந்த கடன் நீங்க தான் அவங்களுக்கு குடுக்கணும். ஏன்னா உங்க பேர் சொல்லி நீங்க வாங்கி குடுக்கும்போது, அவங்க குடுக்காத போயிடலாம். அதனால பணம் விஷயத்துல கவனமாக இருக்கணும். திருஷ்டிகள் அடிக்கடிக்கு ஆகும் உங்களுக்கு. திருஷ்டிகள் நெகட்டிவ் எஃபெக்ட் சீக்கிரம் அண்டும். அமாவாசை ஆனா எலுமிச்சை 4 பீஸா கட் பண்ணிடுங்க. மஞ்சள், குங்குமம், கல்லுப்பு போட்டு கற்பூரம் ஏத்தி திருஷ்டி கழித்து அதை அப்படியே கொண்டு போய் செடியில போட்டுடுங்க. இந்த மாதிரி திருஷ்டி கழிச்சுக்கங்க அமாவாசை ஆனா. அக்டோபர் மாதத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில நிறைய வெற்றி, அதிர்ஷ்டம் கண்டிப்பா உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்க. சிவாயே நம.